பின் பார்ட்டி ஹால் முழுவதும் தினேஷை தேடி அலைந்தார். அவள் ஒரு வெயிட்டரை நிறுத்தி, நீ தர்மா குரூப்ஸ் எம்டி தினேஷை பாத்தியா? அவர் எங்க இருக்காரு என்று கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது மேடம், நான் அவரை எங்கேயும் பார்க்கல என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். நந்தினி கோபத்தில் பற்களை கடித்தபடி, மை காட், இந்த தினேஷ் வராம எனக்கு தலையே வெடிக்குது. அவந்திகாவோட வந்தவரு அதுக்கப்புறம் வெளியிலயும் போன மாதிரி தெரியல, பின்ன எங்க தான் போனாரு என்று முணுமுணுத்தார். அப்போது சரியாக தினேஷ் அந்த பார்ட்டிக்குள் நுழைந்தார். அவரை பார்த்தவுடன் நந்தினி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வேகமாக அவரை நோக்கி ஓடினார். அவள் முகத்தில் குழப்பமும் கோபமும் தெளிவாக தெரிந்தது. மிஸ்டர் தினேஷ், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இவ்வளோ நேரம் எங்க போனீங்க தினேஷ்? நான் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இந்த பார்ட்டி எனக்காக அரேஞ்ச் பண்ணது தானே, பின்ன ஏன் சிவாவும் அவந்திகாவும் இங்க இருக்காங்க? வர்றவங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு அவந்திகாவுக்கு எதுக்காக காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க? நியாயமா அதெல்லாம் எனக்கு வர வேண்டிய கிஃப்ட்ஸ் இல்லையா? சிவா எதுக்காக அவந்திகாவுக்கு ஸ்டாச்சு ரெடி பண்ணியிருக்கான்? சொல்லுங்க தினேஷ் என்று அவரை உலுக்கினார். தினேஷ் நிதானமாக, நந்தினி கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணேன்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்க? இதை அரேஞ்ச் பண்ணது எங்க சீஃப் சிவா தான். அதுவும் அவந்திகாவோட பர்த்டேக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணாரு. நீங்க ஏன் அப்படி நினைச்சீங்கன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல என்றார். உடனே நந்தினி கண்களை அகலமாக விரித்து இதயம் படபடக்க, நோ, அப்படி சொல்லாதீங்க தினேஷ், என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது. இந்த பர்த்டே எனக்காக அரேஞ்ச் பண்ணதில்லைன்னு சொல்லுங்க, அதை கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த பர்த்டே அந்த அவந்திகாவுக்காக அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்றீங்க பாருங்க, அதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த சிவாவால எப்படி இதை செய்ய முடியும்? அவனை போய் சீஃப்னு வேற சொல்றீங்க. அவனுக்கு என்ன லாட்டரி அடிச்சிருச்சா? நைட்டோட நைட்டா அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டானா என்று கேட்க, தினேஷ் ஒரு சிறிய ஸ்மைலோடு, இல்ல நந்தினி, அவருக்கு லாட்டரி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த பார்ட்டி அவர் அவந்திகாவுக்காக அரேஞ்ச் பண்ணதுதான் என்றார். அவள் தலையில் கை வைத்து அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருக்க தினேஷ் அவளிடம், ரிலாக்ஸ் நந்தினி, எல்லாத்தையும் மறந்துட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, ஐ வில் பி பேக் சூன் என்று சொல்லிவிட்டு தினேஷ் அங்கிருந்து நகர்ந்து சென்று சில விஐபிகளோடு பேச ஆரம்பித்து விட்டார். நந்தினி அவரையே பார்த்தபடி அசையாமல் நின்றார். எல்லோரும் சாப்பிடுவதற்காக ஃபுட் கவுண்டரை நோக்கி சென்றார்கள். அங்கே மிகப்பெரிய பொஃபே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்து எல்லோரையும் விட அதிகமாக எக்ஸைட் ஆனது சிரஞ்சீவி தான். அங்கே ஃபுட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சிவ் ஹாட் ட்ரிங்க்ஸும் இருந்தது. அதை பார்த்து அவன் டபுள் ஹாப்பி ஆகிவிட்டான். பல ஆண்டுகளாக காட்டுக்குள் இருந்தவன் அந்த பஃபேவை பார்த்த பிறகு பசித்த சிங்கம் போல அதன் மீது பாய்ந்தான். அடடடடா, எவ்வளோ வெரைட்டிஸ்! இன்னைக்கு ஒரு புடி மேஜர், கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் என்று சொல்லிக்கொண்டே பரபரப்பாக சாப்பிட ஆரம்பித்தான். ஹெட்ஷாட்டும் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தார். அவர் தூரத்தில் இருந்து சிரஞ்சீவி சாப்பிடுவதை பார்த்தார். மெதுவாக அவனிடம் வந்து, பிரதர், கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு எங்கேயோ ஓடி போயிடாது என்றார். சிரஞ்சீவி அவரை பார்த்து கொண்டே சரக்கு பாட்டிலை திறந்து அதை குடித்துவிட்டு, ஹலோ, யார் சார் நீங்க? நான் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன என்று கேட்டார். ஹெட்ஷாட் புருவங்களை உயர்த்தி, இவ்வளோ வேகமா சாப்பிட்டா உங்களுக்கு தான் ப்ராப்ளம், கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடுங்க, பார்டரை தாண்டாதீங்க என்றார். அதை கேட்டு சிரஞ்சீவி சத்தமாக சிரித்தார். பிரதர், பார்டரை பத்தி எங்க கிட்டே வா, எங்க மேஜர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பார்டரை பத்தியும் கவலையே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் முகத்துக்கு அருகில் வந்து மீண்டும் ட்ரிங்க் சாப்பிட்டார். அதை பார்த்து ஹெட்ஷாட்டுக்கு எரிச்சல் அதிகமானது. சரி, எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, நடுவுல எதுக்கு ட்ரிங்க் பண்ற என்று கேட்க அவன் கண்களை சிமிட்டியபடி, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது ப்ரோ, இப்படி செஞ்சா சாப்பிடுறதும் குடிக்கிறதும் ஒரே நேரத்துல முடிஞ்சிடும் என்று சொல்ல ஹெட்ஷாட் சிரித்துவிட்டு, இது என்ன மாதிரி தத்துவம்பா என்று கிண்டல் பண்ணினார். சிரஞ்சீவி ஒரு சிக்கன் பீஸை எடுத்துக்கொண்டு, அட தத்துவத்தை விடுங்க ப்ரோ, நான் இங்க சாப்பிட தான் வந்தேன், என்ன சாப்பிட விடுங்க, உங்க வேலை என்னவோ அதை போய் பாருங்க, அதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க என்றார். ஓகே, எனக்கு என்ன, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன வரும் தெரியுமா? பசியோடு இருந்த ஒருத்தர் அதிகமா சாப்பிட்டு செத்து போயிட்டார்னு வரப்போகுது என்றார். அதை கேட்ட சிரஞ்சீவி கோபத்துடன், இல்ல, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன வரும் நான் சொல்லட்டுமா? பார்ட்டியில ஒருத்தரை சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணதுனால ஒரு கொலை நடந்துருச்சுன்னு தான் வரும் என்றார். அதற்கு மேல் அவனிடம் பேசி பலனில்லை என்பதை உணர்ந்த ஹெட்ஷாட் அங்கிருந்து சென்று விட்டார். இதற்கு நடுவில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டியை சிவாதான் அவந்திகாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்ற செய்தி
சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிவிட்டது. நியூஸ் சேனல்களில் கூட இது முக்கிய செய்தியாக வர ஆரம்பித்து விட்டது. நியூஸ் ஆங்கர் டிவி ஸ்கிரீனில் பிரேக்கிங் நியூஸ், சுப்ரீம் ஃபேமிலியை சேர்ந்த நந்தினி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க. அதாவது மிஸ்டர் தினேஷ் அவங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. தன்னை ஒரு சோஷியலேட்னு சொல்லிக்க ஆசைப்பட்ட நந்தினியோட முகத்திரை இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு. அவங்க சொன்னது போய். இந்த பார்ட்டி அவங்களோடது இல்ல, சிவா அதை அவந்திகாவுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்று சொன்னார். நந்தினி தோற்கடிக்கப்பட்டதாக எல்லா இடங்களிலும் பரபரப்போடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் இமேஜ் எல்லா இடங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. அது தெரியாத நந்தினி சிவா மீதும் அவந்திகா மீதும் கோபமாக இருந்தார். அப்போது பார்ட்டிக்கு வெளியில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் லைவாக, சுப்ரீம் ஃபேமிலியை சேர்ந்த நந்தினியோட கனவுகள் எல்லாமே தரைமட்டமான பார்ட்டி இதுதான், இங்க தான் நாம இப்போ இருக்கோம். உண்மை என்னன்னா இந்த பார்ட்டியை சுப்ரீம் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணல, சிவா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பார்ட்டி தனக்காக அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி இந்த பார்ட்டியை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க ஆசைப்பட்டாங்க நந்தினி. இப்போ எல்லா உண்மையும் வெளிப்பட்டுருச்சு. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் இன்னும் விடை தெரியல. அது என்னன்னா, இதுவரைக்கும் ஏழையா இருந்த சிவா எப்படி இவ்ளோ பெரிய ஆடம்பரமான பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணார்? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் விடை தெரியல. இந்த கேள்விக்கு ஒரே ஒருத்தரால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அது வேற யாரும் இல்ல, சிவா தான். அவரால் மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் என்றார். இதை சொல்லிக்கொண்டே அவர் உள்ளே நுழைந்தார். அந்த பார்ட்டியின் பிரம்மாண்டத்தை காட்டிய பிறகு அவர் நந்தினியிடம் சென்றார். நந்தினியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீடியாவுக்கு தன் பக்கத்து நியாயத்தை சொல்ல நினைத்தார். எனக்கு ரொம்ப பெரிய சதி நடந்திருக்கு. சிவா என்னையும் என் ஃபேமிலியையும் ஏமாத்திட்டான். எங்களை அவமானப்படுத்த தான் இதெல்லாம் பண்றான். அவன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அது என்னங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும். அப்போ என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டார். நந்தினிக்கு பிறகு மீடியா சிவாவை நெருங்கினார்கள். அவன் மீடியாவிடம், இந்த பார்ட்டி அவந்திகாவுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதுதான். பட் இதுக்கு மேல என்கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அது என்னோட பர்சனல் என்று சொல்லிவிட்டு அவனும் நகர்ந்தான். அவன் தன்னை பற்றி யாரிடமும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. சிவாவின் பதிலை கேட்ட ரிப்போர்ட்டர், சிவா சார் தன்னை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டார். சோ இப்பவும் நம்ம கேள்விக்கு பதில் தெரியல. அவர் நிஜமாவே பணக்காரரா? அவருக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? இந்த கேள்வி இன்னும் கூட விடை தெரியாத கேள்வியா தான் இருக்கு என்றார். சென்னை சிட்டியே இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் பெருமை இன்றோடு உடைந்து விட்டது. சிவா ஒரு ஹீரோ ஆகிவிட்டார். ஆனால் அவனை பற்றிய சீக்ரெட் மட்டும் இன்னும் சீக்ரெட்டாகவே இருந்தது. இந்த பார்ட்டி நந்தினிக்காக அரேஞ்ச் செய்யப்பட்டது அல்ல, அவந்திகாவுக்காக அரேஞ்ச் செய்யப்பட்டது என்று தினேஷ் சொல்வதை கேட்ட பிறகு நந்தினியின் மனம் தூள் தூளாக உடைந்து விட்டது. அதற்கு மேல் அவளால் அந்த இடத்தில் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியவில்லை. தோல்வியின் விரக்தியில் இருந்த நந்தினி அந்த பார்ட்டியாலை விட்டு வெளியேறி என்ட்ரன்ஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ரேகாவும் அவளோடு சென்றார். இருவருக்கும் நடுவில் ஒரு மௌனம் இருந்தது. அந்த மௌனம் அவர்களுடைய சோகத்தை மேலும் அதிகமாக்கியது. நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவள் அழக்கூடாது என்று எவ்வளவோ தன்னை கண்ட்ரோல் செய்ய நினைத்தாள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ரேகாவும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் தான் இருந்தார். ஆனால் ரேகாவின் கண்களில் கண்ணீர் வரவில்லை. நந்தினியால் இன்னும் கூட அங்கே நடந்த எதையும் நம்ப முடியவில்லை. இதெல்லாம் கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா என்று நினைத்தார். ஏனென்றால் அந்த பார்ட்டி முழுக்க முழுக்க அவளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நினைத்து மனதுக்குள் பல கற்பனைகளை வளர்த்து கொண்டார். குறிப்பாக தினேஷ் அவளிடம் ப்ரப்போஸ் செய்ய போகிறார் என்றெல்லாம் நினைத்திருந்தார். இந்த நாளுக்கு பிறகு அவள் உலகம் முழுவதும் பாப்புலர் ஆகிவிடலாம் என்று நம்பியிருந்தார். ஆனால் திடீரென இதெல்லாம் இல்லை என்று தெரிந்த பிறகு அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து வருத்தப்பட்டாள். நந்தினியின் கண்ணில் கண்ணீரை பார்த்த ரேகா கலங்கிவிட்டாள். நந்தினி சோகமாக இருப்பதை பார்க்க பார்க்க ரேகாவுக்கு சிவா மேல் இருக்கும் கோபம்தான் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அவளை தேற்றுவது என்று ரேகாவுக்கு தெரியவில்லை. சிவா அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் என்று நினைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ரேகா ஒரு வழியாக அமைதியை கலைத்து பேச ஆரம்பித்தாள். நந்தினி, ஆர் யூ ஓகே என்று கேட்டார். ஆனால் தன்னுடைய கேள்வி அபத்தமானது என்று அவளுக்கே தெரியும். ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. ரேகாவின் குரலை கேட்டவுடன் நந்தினி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, நான் ஓகே தாமா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல என்று கேட்டார். அவள் மனதில் இருக்கும் வலி குரலிலும் தெரிந்தது. ரேகா நந்தினியின் தோளில் கை வைத்து ஆறுதல் படுத்தினார். எங்க பாரு நந்தினி, நடந்தது நடந்துருச்சு, இனிமே நம்மளால அதை மாத்த முடியாது.
அதையே நினைச்சு வருத்தப்படுறதுனால இங்க எதுவும் மாறிடாது. இனி என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கணும். இப்ப நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை நம்ம ப்ராப்பர்ட்டியை எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறது தான். பெட்ல தோத்துட்டோம். கண்டிப்பா அந்த சிவா நம்ம கிட்ட சுப்ரீம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவந்திகா பேருக்கு மாத்தி தர சொல்லி கேட்பான். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் என்றால். நோ. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.